அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். மக்களுக்குரிய உயரிய பண்புகள் இல்லாதவர் அறத்தின் கூர்மை போல அறிவுடையவராயினும் மரமாகவே கருதப்படுவர். நல்லது செய்யறோமோ அந்த நல்லது நம்ம உயிரையும் போக விடாம அப்படி தடுத்து சேஃபா பாதுகாப்பா வச்சிருக்குமா. இப்போ நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளை இருக்கக்கூடிய மற்ற உயிர்களையும் நல்லபடியாக வச்சிருக்கலாம். என்ன செஞ்சோம்னா, நல்லது செஞ்சோம்னா. வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்களா? ஏதாவது வேலை சொல்லுவாங்களா? செய்வோமா? என்னம்மா உங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதைத்தான் செய்யணுமா? வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம். பக்கத்தில் யாராவது ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா செய்யலாம். ஆரம்பத்தில் சரவண சார் சொன்னார்ல, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் சார், யாராவது. மக்களுக்குரிய உயரிய பண்புகள்னு என்னென்ன? மக்களுக்குரிய உயரிய பண்புகள் என்னப்பா? டிசிப்ளின் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பெரியவங்க வராங்க அப்படின்னா உட்காந்துட்டே இருக்கணுமா? என்ன பண்ணணும்? எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். பஸ்ஸில் அந்த ஹேபிட்லாம் இருக்கா உங்களுக்கு? யாராவது வயசானவங்க ஏறி வந்தாங்கன்னா இடம் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. வேடிக்கை பார்க்காதீங்க, புரியுதா? அதெல்லாம் தான். பெரியவங்க வயசானவங்க வராங்க, எழுந்து நம்ம உட்காரதுக்கு இடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்லது சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, இந்த பாடத்தை நம்ம சொல்லாமா? சரி. யாவருக்குமாம் மேல இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. பக்கத்துல கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. எஸ், இந்த பாடல் நாளைக்கு நோட்ல எல்லாரும் எழுதிட்டு வாங்க, செக் பண்ணலாம். ஓகே.